வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருகனார் இருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழமொழி நானூறு தாங்க. முன்னுரை அரைநாள் எழுதுனா பழமொழி நானூறு தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டு கொஞ்சம் பெரிய கேப்பாவே ஆயிடுச்சு. ஓகேவா, பேட்ச் ஒர்க் ஆப் ஒர்க் போனதால யூடியூப்ல வந்து வீடியோஸ் போட்டு ஒரு குட்டி கேப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட போறோம். தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்போ வந்து பழமொழி நானூறு யார் எழுதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு முன்னுரை அரைநாள் மொத்தம் நமக்கு எத்தனை பழமொழிகள் இருக்கும்னா 400 பழமொழிகள் இருக்கும். ஸோ இந்த புக்குக்கான பிடிஎஃப் என்ன பண்ணிருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடறேன். இந்த புக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து 400 பழமொழிகள் இருக்கும். அதை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ரிவர்ஸ் வந்து பார்க்க போறோங்க. ஓகேவா, எப்படின்னா ரிவர்ஸ் வந்து பார்க்க போறோம். உதாரணத்துக்கு 301 இருந்து 400 ஒரு செட்டு, அப்புறம் 201 இருந்து 300 ஒரு செட்டு, அப்புறம் நமக்கு 101 இருந்து 200 ஒரு செட்டு, அப்புறம் 1 இருந்து 100 இது ஒரு செட்டுன்னு சொல்லிட்டு இந்த 400 பாடல்கள்லயும் ரிவர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 பேஜுக்கு மேல இருக்கும். ஸோ புக்கை நம்ம பார்க்க போதில்ல, கட் ஷேர் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன், அதுதான் பார்க்க போறோம். ஸோ அது முன்னாடி அந்த பழமொழி 400 எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கோத்து பண்ணிடுறேன். ஏற்கனவே படிச்சவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். புக்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆற்று வந்து வேண்டா இல், ஆற்றுவது வேண்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்திலே நம்ம கொடுத்துருப்பாங்க. 7th புக்லயே 8th புக்லயே இருக்கும், தமிழ் புக்லயே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம், அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது படிச்சவனுக்கு அந்த சாப்பாடு கொண்டு போய் அங்கதான் சாப்பிடணும் அப்படின்னா இல்ல, படிச்சவன் எங்க போனாலும் குழைச்சிப்பான் அப்படின்ற அர்த்தத்துல வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பழமொழி 400 பொறுத்த வரைக்கும் ஒரு 4 லைன் இருக்குங்க. ஓகேவா, இப்படிதாங்க இருக்கும். உதாரணத்துக்கு இப்படிதான் இருக்கும், 4 பாடல் வரிகள் இருக்கும். ஓகேவா, அப்படின்னா 4 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 லைன்ல பழமொழி எங்க இருக்குன்னா இந்த லாஸ்ட் வரியில இருக்கும். பழமொழி இந்த லாஸ்ட் வரியில இருக்கும். பழமொழி 400 நமக்கு பாடல் வரி எப்படி இருக்குன்னா இந்த 4 வரிகள் தான் இருக்கும். ஆனா நம்ம இப்படி படிக்க போறதுல நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த பிடிஎஃப் நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். உதாரணத்துக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, தின்பது அழுவதன் கண். ஓகேவா, தின்பது அழுவதன் கண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அந்த பழமொழிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா எங்க டைட்டிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கொடியவன் பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்படிதான் இருக்கும். அப்ப ஒரு பழமொழி 400 அப்படின்னா ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த டைட்டில் பாருங்க, கோழைக்கு பாதுகாப்பே கிடையாதுன்றது பொருள். அதுக்கான பழமொழி எங்க இருக்குன்னா இந்த 4 வரியில கடைசி லைன்ல இருக்கும். அஞ்சவர் கிள்ளை அரண் சொல்லிட்டு இந்த பாடல் வரியில லாஸ்ட் லைன்ல நமக்கு பழமொழி இருக்கும். அதுக்கான பொருள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க டைட்டில்ல. இப்படியே நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், அப்படியே கவனிங்க. ஸோ அந்த புக்கையும் நான் என்ன பண்ணிடுறேன், டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். இப்ப ரெடி பண்ணிருக்கோம். இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன், அதை பாத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ அப்படியே ஒரு பழமொழி அதுக்கான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பாத்துருவோம். அப்படியே 301 இருந்து பார்க்க போறோம். ஸோ 301 பாத்தீங்க அப்படின்னா பாம்பரியும் பாம்பின் கால், இது பழமொழி. அதுக்கான பொருள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அறிஞரே அறிவா. எக்ஸாம்பிள்ல ஒரு பழமொழி கொடுக்க போறாங்க, அதுக்கான பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்க போறாங்க. ஓகே, அவங்க என்ன அப்படியே மனப்பாடம் பண்ணி இப்ப எல்லாத்தையும் சொல்லுங்கப்பா, நானும் பழமொழி அதுக்கான பொருள் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா கேட்க போறாங்க இல்ல. ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, பழமொழியை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். கரெக்டா? ஸோ அப்ப இந்த பாடல் வரைக்கும் இதான் பொருள் தெரிஞ்சிட்டாவே போகும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் சொல்ற கவனிச்சுவோம். இது ஷார்ட்கட். பாம்பரியும் பாம்பின் கால், இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுதான் புரிஞ்சுப்பாங்க. எப்படி ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுதான் புரிஞ்சுப்பாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாம்பை பத்தி பாம்புதான் தெரிஞ்சுக்கும். அப்போ ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணு தானே புரிஞ்சுக்கும். அப்படிப்பட்ட அந்த பொண்ணோட மனசோட புரிஞ்சுக்கிறானா அவன் சிறந்த அறிவாளி தானே இருக்க முடியும். ஸோ அவன் ஒரு அறிஞரா தான் இருக்க முடியும். ஓகேவா, ஸோ அவ்வளவுதான் சிம்பிளான ஷார்ட்கட்டு. ஸோ அப்போ பாம்பரியும் பாம்பின் கால், ஒரு பாம்பை பத்தி இன்னொரு பாம்புக்கு தான் தெரியுது அப்படின்னா ஒரு பொண்ணை பத்தி அதாவது ஒரு பொண்ணோட மனசை பத்தி இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். அப்படி அந்த பொண்ணோட மனசை தெரிஞ்சுக்கிறானா ஒரு அறிஞரா தானே இருக்க முடியும், அறிஞரே ஆவார். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப எக்ஸாம் ஹால்ல இந்த லைனை கொடுக்குறாங்க, பாம்பரியும் பாம்பின் கால் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணு தான் தெரியும், அதை தெரிஞ்சுக்கிறானா ஒரு அறிஞரா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடும். ஓகே சார், 2வது கவனிங்க. 302 பாத்தீங்கன்னா பாய்பவோ வெந்நீரும் ஆடாதா தீ. யாராச்சும் நெருப்புல போய் டான்ஸ் ஆட முடியுமாங்க? முடியாது. என்னால முடியாது, உங்களால முடியுமா? என்னால முடியாது, உங்களால முடியுமா? உங்களாலையும் முடியாது. அதான் இங்க ஆன்சரு. ஸோ அப்ப பாய்பவோ வெந்நீரும் ஆடாதா தீ, நெருப்புல டான்ஸ் ஆட முடியுமா? முடியாது. பிறரால் முடியுமா? மற்றவங்களால நெருப்புல டான்ஸ் ஆட முடியுமா? முடியாது. அதான் கொஸ்டினா கேட்கறாங்க. என்னால டான்ஸ் ஆட முடியாது, உங்களால முடியுமா? உங்களாலையும் முடியாது. அவ்வளவுதான். ஸோ அப்போ வெந்நீரும் ஆடாதா தீன்னு வச்சாலே நம்ம நெருப்புல நம்மளால டான்ஸ் ஆட முடியாது, உங்களால ஆட முடியுமா? அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா, பிறரால் முடியுமா? முடியாது. யாராலையுமே டான்ஸ் ஆட முடியாது. அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பார்ப்பாலை பாலுரர் இல். ஓகேவா, பார்ப்பாலை பாலுரல் இல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு இதுல வந்து கீவேர்டு பாத்தீங்கன்னா பாலுன்றது எடுத்துக்குவாங்க. ஓகேவா, இது எல்லாமே இந்த 301 இருந்து 4 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு பாப்பா பிபி வரிசையில தான் வரும். அதாவது பா வரிசையில தான் வரும். பா பி பூன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பா வரிசையிலே தான் வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா,
ஸோ இது வந்து பாற்றாலை பாலுரல் இல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வந்து பாலுன்றது ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. பால் அப்படின்னா ஆடு மாடு வந்து பால் கறக்கல, ஆனால் என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து எப்பா நீ ஆடு பால் கறக்குது கறக்கலாதான் எனக்கு தெரியாது, வரியை கொடு, நான் வரியை கலெக்ட் பண்ணிட்டு போனோம், என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா? அந்த விவசாயம் என்ன சொல்றாங்கன்னா, சார் ஆடு மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேய்ச்சல் எல்லாமே இருக்க மாட்டேங்குது, அது என்ன பண்ணீங்கன்னா அர்பனைசேஷன் பேர்ல நகரமயமாக்கி விட்டீங்க, எங்க பார்த்தாலும் பில்டிங் கட்டி விட்டுறீங்க, அப்ப அதுக்கெல்லாம் எங்க சார் மேயும், பாலே இருக்கு சார், பாலே கறக்க மாட்டேங்குது சார், வரி மட்டும் கரெக்டா வந்து கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? தர வேண்டிய வரியை வசூலித்தல், அதெல்லாம் எனக்கு தெரியாது, மாடு பால் கறக்குது கறக்கலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, வரியா குடியா அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட மனசு பொண்ணு தான் தெரியும், அது அறிஞருக்கு தெரியும். ஓகேவா? நெருப்புல டான்ஸ் ஆட முடியுமா? முடியாது. ஸோ பிறரால் முடியுமா? முடியாது, யாராலுமே முடியாது. அடுத்து பால். பால் அப்படின்னா அர்த்தம் வரிய கொடு, பால் கறதுலாம் எனக்கு தெரியாது, மாடு பால் கறதுலாம் எனக்கு தெரியாது, வரிய குடியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தர வேண்டிய வரியை வசூலித்தல். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க பாத்தீங்கன்னா 304 பிணியிட அழித்து விடும். ஓகேவா? பிணியிட அழித்து விடும்ன்றாங்க. ஓகேவா? இங்க வந்து அழித்து விடும். பிணி மீன்ஸ் என்னது? பிணினா நமக்கு என்ன தெரியும்? நோயின்னு சொல்லிட்டு தெரியும். பிணினா நமக்கு என்ன தெரியும்? நோயின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அப்ப நம்ம உடம்புல ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம்? உடம்பு சரியில்லை நம்ம என்ன பண்ணுவோம்? மருந்து சாப்பிடுவோம், டேப்லெட்ஸ் வந்து மெடிசன் வந்து எடுத்துப்போம். அதான் ஆன்சரா சொல்றாங்க. அப்ப பிணியிட அழித்து விடும். நம்ம உடம்புல ஒரு பிணி வந்து என்ன பண்ணாதான் நோய் நம்ம அழிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மாத்திரை மருந்து எடுத்துப்போம். அதான் ஆன்சரு. அப்ப பழிக்கும் மருந்து. ஓகேவா? நம்ம மருந்து உள்ள போட்டோம்னா என்ன ஆயிடும்? நம்ம உடம்புல ஆல்ரெடி WBC RBC என்ன பண்ணுவோம்? சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்ப இந்த மருந்து போயிட்டு அதோட ஹெல்ப் பண்ணி ஒட்டமா அந்த நோயை வந்து அடிச்சு வெளியில துரத்தி விட்டுரும். ஸோ அப்ப பிணியிட அழித்து விடும். பிணின்னு வந்தாலே நோய் தான். அதாவது நோய் வந்தாலே நமக்கு ஆன்சர் வந்து மருந்து. நோய்க்கு நம்ம என்ன வந்துடும்? மருந்து. பிணினா நோய், நோய்க்கான ஆன்சர் வந்து மருந்து. முடிஞ்சு போச்சா? சரி, ஷார்ட்கட்டே தேவையில்லை. அப்ப பிணின்னு வந்தாலும் உங்க என்ன ஞாபகம் வந்துடும்? மருந்துன்றது ஞாபகம் வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோன்னே அடிச்சு நோக்கிடலாம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 305 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிறம்பூரி என்றும் பதக்கேழ் வரும். ஓகேவா? பிறம்பூரி என்றும் பதக்கேழ் வரும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டலுக்கு போனோம்னா என்ன பண்ணாங்கன்னா சாப்பிடுறது உட்காரோம். வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, சார் பூரி இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்கு, பொங்கல் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, கேள் இருக்கு, கம்மங்கூழ் இருக்கு, எல்லாமே இருக்கு சார், உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்றாங்க. ஓகேவா? பிறம்பூரி என்றும் பதக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாங்க. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, சார் எனக்கு பூரி தான் சார் வேணும், எது வேணா இருக்கட்டும், கேழ்னா இருக்கட்டும், கம்மங்கூழ்னா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எனக்கு பூரி தான், அதில் நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஓகேவா? இதுவா இருக்குன்னு சொல்லுவோம், அதான் உறுதியா இருக்கேன் சார், உறுதி கொளர். ஓகே, இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஒன்றிலே உறுதி கொளர். பூரி தான் சார், கன்ஃபார்ம் பூரி தான், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஒன்றிலே உறுதி கொளர், பூரி தான் கன்ஃபார்ம். அப்ப பூரி என்றும் பதல்கேள்னு வந்துட்டாவே இந்த பூரின்ற பாத்திராலே ஒன்றிலே உறுதி கொளர்ன்றதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, அது குறிப்பா சோளா பூரி தான், மற்ற பூரியெல்லாம் எனக்கு பிடிக்காது, சோளா பூரி தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ அப்படியே பாருங்க, நான் சொல்றதாங்க ஒரு 2 நிமிஷம் ஆகும். நீங்க எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 செகண்ட்ல ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே பாருங்க. அப்ப பாம்பரியும் பாம்பின் காலம் என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுதான் தெரியும், ஒரு அறிஞர். முடிஞ்சா இங்க ஆடாதாத்தி நெருப்புல யாரா டான்ஸ் ஆட முடியுமா? அதே போய் கொஸ்டினே கேளுங்க. பிறராலையும் முடியுமா? முடியாது. அவ்வளவுதான், முடிச்சா. அடுத்தது பாலுரையில். அப்ப பால்னா வந்து மாடு வந்து பால் கறக்காது, ஆனா டாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க, வரி மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப தர வேண்டிய வரியை வசூலித்தல். அடுத்து பாத்தீங்கன்னா பிணி வந்தாலே நோய்க்கு மருந்து, நோய்க்கு வந்து மருந்து தான் கொடுக்கணும். முடிஞ்சு போச்சா? அடுத்து பாருங்க. சோ பிறம்பூரி என்றும் பதல்கேள் வரும். அப்ப பூரினால என்னது? நான் பூரி தான் சாப்பிட்டேன், கன்ஃபார்மா இருக்கேன். அப்ப ஒன்றுமே உறுதி கொள்ளல் முடிஞ்சு போச்சு. அப்ப அப்படியே அடுத்து கவனிங்க. அடுத்து 306. டக்கு டக்குன்னு சொல்லிட்டு பாத்துலாம். 306 கவனிங்க. 306 என்ன சொல்றா? பிறரை கல்லார செய்குருவார்னு சொல்றாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, தீயவனுக்கு நல்லவனும் தீயவனே. ஓகேவா? கெட்டவங்க கண்ணுக்கு நல்லவனும் கெட்டவனா தான் தெரிவான், கெட்டவன் கண்ணுக்கு நல்லவனும் கெட்டவனா தான் தெரிவான். இதுக்கே ஒரு பழமொழி நம்ம பாத்துட்டு இருக்கதே பழமொழினானது. இதுக்கே ஒரு பழமொழி இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி மஞ்சள் காமலை இருக்கவங்க பாக்கிறதுலமே மஞ்சளாவே தெரியுமா? அதே மாதிரிதான் இங்கே சொல்றாங்க. சோ பிறரை கல்லார செய்குருவார். இந்த கல்லார்னா என்ன அர்த்தம்னா தீயவர், கெட்டவர்னு அர்த்தம். சோ அப்படியே பாருங்க, இந்த கல்லார் வேலை கெட்டவர்னு போட்டுப்பிடிங்க. பிறரை கெட்டவராக செய்குருவார். யாரு பிறரை வந்து கெட்டவங்களா பாப்பாங்க? கெட்டவன் தான். அப்ப அது இதுலயே இருக்க ஆன்சரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கல்லார்னா கெட்டவர்னு ஞாபகம். கல்லார்னா அர்த்தம் கெட்டவர். கல்லார்னா படிக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை. சிலதான் கல்லாதவன் திருக்குறள்லாம் வரும். சோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கூடாது. சோ கல்லார செய்குருவார். அப்ப கல்லாதவர்னா கெட்டவர்னு அர்த்தம். சோ அப்ப பிறரை கல்லார செய்குருவார். கெட்டவங்க கண்ணுக்கு நல்லவனும் கெட்டவனா தான் தெரிவாங்க. முடிஞ்சு போச்சா? ஷார்ட்கட்லாம் இல்ல. சோ உண்மையான அர்த்தமே அதான். ஓகேவா? தீயவனுக்கு நல்லவனும் தீயவனா தான் தெரியுமா? ஓகேவா? சோ இது ஷார்ட்கட் தான். சிம்பிளா நீங்க அதை படிச்சு பார்த்தாலே சொல்லிடலாம். அப்ப கல்லாரன்னு எக்ஸாம் முடிச்சிடலாம். சோ 307 பாருங்க. 307 சொன்னோம்னா பின்னணினா பேதையர் நட்பு. ஓகேவா? வந்து பேதையர் நட்புன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? பேதையர்
நட்பு. பேதையர் நட்புனா இதுக்கான உண்மையான அர்த்தம், இதுக்கான பாடலுக்கான உண்மையான அர்த்தம் இதுலயே இருக்கு. பேதையர் நட்பு அடிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பேதையர்னா அறிவில்லாதவங்க. அறிவில்லாதவங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸை பத்தியோ இல்ல அவங்க சுத்தி இருக்கிறவங்க பத்தியோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்பிடுவாங்க. அவன் ரொம்ப கெட்டவன்டா அப்படின்னு சொல்றான்னா அறிவில்லாதவங்க. அப்படியாரா, ஆமாண்டா அவன் பண்ணக்கூடிய ஆள் தான், சரியான கேடி பையன் தான், செய்யக்கூடிய ஆள் தான் சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க ஃப்ரெண்டை பத்தியோ அவங்க சுத்தி இருக்கவங்க பத்தியோ யாரோ ஒருத்தர் யாராவது சொன்னாங்கன்னா அதை ஆராயாமலே ஆமாப்பான்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்களா. அப்படி நம்பக்கூடிய இந்த பேதைய நட்பு என்னைக்குமே நமக்கு துன்பத்தை தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, என்னைக்குமே நமக்கு ஒரு துன்பத்தை தான் கொடுக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. பேதைய நட்பு இதுல ஒண்ணுமே இல்லை. ஸோ ஆல்ரெடி அந்த மீனிங்கும் நான் சொல்லிட்டேன், அதுக்கான பொருளையும் நான் சொல்லிட்டேன் தெளிவா. ஸோ 308 கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. புதருக்கு புலியும் வலியே, புதருக்கு புலியும் வலியே, புலிக்கு புதரும் வலியாய்விடும். அது புதருக்கு புலியும் வலியே, புலிக்கு புதரும் வலியாய்விடும். இதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதான் பொருளும் காவலும். ஒரு பொருளை நீங்க வந்து பத்திரமா பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் நம்ம பத்திரமா பார்க்கக்கூடிய அந்த பொருள் நம்மளோட கடைசி இடத்துல நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான காலத்துல அந்த பொருள் வந்து நமக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, பொருளுக்கு அந்த பொருளுக்கு நீங்க காவல், அந்த பொருள் நமக்கு காவலா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்க அது காவலா இருக்கீங்க, அந்த பொருள் நமக்கு ஒரு காவலா இருக்கும். இதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா நம்ம வந்து தங்கம் வந்து சொல்லலாம், கோல்டு வந்து சொல்லலாம். நீங்க கோல்டு வந்து கொஞ்சம் பத்திரமா பாத்தீங்க, கோல்டு எடுத்துக்காட்டு சொல்றேன், அது நீங்க பத்திரமா பாத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட கஷ்ட காலம் ரொம்ப எதாவது பிரச்சனை வரும்போது அந்த கோல்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா, சொதான் பொருளும் காவலும். இது வந்து நெகட்டிவா சொல்லியிருப்பாங்க, நான் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன். இன்கேஸ் இது அப்படி நெகட்டிவா இருக்குன்னா என்ன அர்த்தம், நீங்க எதுவுமே பொருள் சேர்க்காம இருக்கீங்க, அதை தங்கத்தை சேர்க்காம இருக்கீங்கன்னா நம்ம கடைசி இடத்துல அதையும் நம்மளை வந்து பாத்துக்காது. பொருளும் காவலும், அந்த பொருளுக்கு நம்ம காவலா இருந்தோம் அப்படின்னா அதே பொருள் நமக்கு காவலா இருக்கும்னு சொல்ல வரேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப குழப்பிக்காது. ஓகேவா, அந்த புலின்னு வந்துட்டாலே பொருள் கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த புலிக்கு வலின்னு வந்துட்டாலே நமக்கு பொருளும் காவலும் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தங்கத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ 309 கவனிங்க, புலகத்து புல்லுரைக்கால் விற்போம் எனல். ஓகேவா, புலகத்து புல்லுரைக்கால் விற்போம் எனல். ஓகேவா, இதுக்கான அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா பொய்யான தற்புகழ்ச்சி, பொய்யான தற்புகழ்ச்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நமக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுமா, இப்ப சில எல்லாம் வந்து சொல்லுவாங்க நான் மேக்ஸ் சூப்பரா போடுவேன் சார், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல 25 அடிச்சு நொறுக்கிடுவேன், சூப்பரா போடுவேன் அப்படின்வாங்க. சரி லாஸ்ட் எக்ஸாம் எவ்வளவு ஸ்கோர் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 தான் சார் போட்டேன், 18 தான் சார் போட்டேன் அப்படின்னு. அப்ப இல்லைன்னா இதுல இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, புலர்கால் விற்பம் என்னன்னா, ஒரு விஷயத்த உங்களால பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து நான் பண்ணிடுவேன் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி சொல்லாதீங்க, பெருமையா வந்து உங்களை பத்தி பேசிக்காதீங்க. முடியலன்னா அதுக்கான முயற்சி பண்ணணும், அதை செஞ்சு காட்டணும். சரி வாய் வார்த்தையில நான் பண்ணிடுவேன் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றது வந்து நிறுத்துங்க, அது மாதிரி சொல்றது வேஸ்ட்டு, அதான் சொல்றாங்க. ஓகேவா, பொய்யான தற்புகழ்ச்சி பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க, அதான் அதுக்கான அர்த்தம். ஸோ இதுல நம்ம என்ன கீவேர்டு பிடிக்குன்னா, இந்த இது புல்லரைக்கால்னா பொய் பேசுதுன்னு அர்த்தம். புல்லரைக்கால்னா என்னது, பொய். ஸோ புல்லரைனா பொய், அப்போ பொய்யான தற்புகழ்ச்சின்னு அர்த்தம். புரிஞ்சு போச்சா? ஸோ அப்போ உலகத்து புல்லுரைக்கால் விற்போம் என்னன்னா, இந்த புல்லு அப்படின்னா பொய்யின் அர்த்தம், பொய்யின் அர்த்தம். அப்போ பொய்யான தற்புகழ்ச்சின்னு அர்த்தம், பொய்யான தற்புகழ்ச்சி. ஓகேவா, ஸோ அடுத்து கவனிங்க, 310 என்ன சொல்றாங்கன்னா, புல புல வண்ணத்து புல், புல புல வண்ணத்து புல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா புலத்தளவே குணம்ன்றாங்க. புலத்தளவே குணம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. புலப்புலவே வண்ணத்து புல் அப்படின்னா நல்லா புலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் புலம் பெயர்தல்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இந்த பறவைல என்ன பண்ண அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் சரியில்லை, தட்பவெப்பநிலை சரியில்லைன்னா வலசையை போகுங்க, அதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருங்க. காரணம் தான் எங்க வாழக்கூடிய இடத்தோ அந்த இடத்துக்கு வந்து தன்னை மாத்திக்குங்க. ஸோ அதான் இங்க சொல்ல வராங்க. ஓகேவா, இல்லை கீவேர்டு என்னன்னா புலம் புல வண்ணத்து புல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நம்ம வந்து நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குணத்தை வந்து மாத்திக்கணும்ன்றாங்க. இது வந்து ஔவையாருமே சொல்லியிருப்பாங்க, இது ஔவையாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு பறவை வலசை போகுது, தன்னை சுத்தி இடம் சரியில்லை, டெம்பரேச்சர்லாம் வேற மாதிரி இருக்குன்னா எப்படி அது வந்து வலசை போகுது, மைக்ரேட் ஆகுதோ, அதே மாதிரி மனிதர்களும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களை வந்து மாத்தி கூட அந்த குணம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதான் அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க, 311 கவனிங்க, புலித்தலையை நாய் மோத்தல் இல். புலித்தலையை நாய் மோத்தல் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ பெரியாரின் பெருமையா. ஸோ அப்ப புலி பெருசா நாய் பெருசா, எது பெருசு, புலிதான் பெருசு. அப்ப அதான் தலை, அதான் புலி தலைனா என்ன அர்த்தம், புலி தலைனா அதான் பெரியவங்க, அதான் பெரியாரோட பெருமை, தான் புலியோட பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்க, புலித்தலையை நாய் மோத்தல் இல்லு. அப்ப புலி பெருசா நாய் பெருசா, புலிதான் பெருசு, அப்பதான் பெருமை, அதான் பெரியவரோட பெருமை, அதான் பெரியவரின் பெருமைன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, பெரியவரோட பெருமை புலியோட பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 312 கவனிங்க, 312 பாத்தீங்கன்னா புலிமுகத்து உண்ணி பறித்து விடல். புலிமுகத்து உண்ணி பறித்து விடல், இது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா,
கரை நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் போடுவாங்க பாத்தீங்களா, டிவில பாத்தீங்கன்னா கரை நல்லது, கரை நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கயவருக்கு செய்த நன்மை, கரை நல்லது, அதான் நன்மைன்னு சொல்லி ஞாபகம். அது மாதிரி புலி முகத்துல உண்ணி இருக்கிறது நல்லதுதான். புலியோட முகத்துல உண்ணி இருக்கிறது நல்லது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா. இந்த மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா உண்ணின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி புலியோட முகத்துல உண்ணி இருக்கிறது நல்லதுதான், அதே மாதிரி நன்மை. அப்ப இந்த நன்மைன்றதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, கயவருக்கு செய்த நன்மை, கரை நல்லது, அதே மாதிரி புலி முகத்துல இந்த உண்ணி இருக்கிறது நல்லது. சோ நெக்ஸ்ட் கவனிங்க, 313 என்ன சொல்றான் அப்படின்னா, புலி முன்னர் புல்வாய்க்கு போக்கில் அதுவே வழி முன்னர் வைப்பாராம் இல். இதுக்கான பொருள் என்னன்னா, அரசனை பகையாருன்றாங்க. அரசனை பகையார். காட்டுக்கு ராஜா யாருன்னா புலிதான், சிங்கம்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த அரசன் முன்னாடி, புலிக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தான், பகைமை தான், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடும். ஓகேவா, அதனால புலிக்கு முன்னாடி போயிட்டு பகைவர் ஆயிடாதீங்க அப்படின்றத சொல்ல வரேன். ஓகேவா, சோ புலிக்கு முன்னாடி போயிட்டு பகைவர் ஆயிடாதீங்க. ஓகேவா, சோ கீவேர்டு என்னன்னா இந்த 311, 312, 313 மூணுத்துமே புலி புலி புலின்னு சொல்லிட்டு வரோம். அப்ப புலிதான் தலை, அதான் பெரியாரின் பெருமை, அதான் பெரியவங்க. நாய் பெருசா புலி பெருசா? புலிதான் பெருசா, அப்ப பெரியவரின் பெருமை. அடுத்து புலி முகத்து கரை நல்லது, அது மாதிரி புலியோட முகத்துல உண்ணி இருக்கிறது நல்லது. ஓகேவா, அதான் நன்மைன்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா, கயவருக்கு செய்த நன்மை. அடுத்து புலி முன்னாடி, அரசன் முன்னாடி எல்லாம் போயிட்டு பகச்சிக்காதீங்க உங்களை. என்னது, அரசன் முன்னாடி எல்லாம் போயிட்டு உங்களை வந்து பகச்சிக்காதீங்க, பி டேஞ்சர், அப்புறம் டேஞ்சர் ஆயிடுங்க, பி கேர்ஃபுல். ஓகேவா, சோ புலி முன்னாடி போயிட்டு உங்களை வந்து பகச்சிக்காதீங்க அப்படின்றாங்க. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 314 என்ன சொல்றாங்க அப்படின்னா, புலை பொருள் தாங்கா வெளி. தாங்கா வெளி நம்ம என்ன சொல்லி வச்சுக்கலாம்னா தங்கம்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, சோ 2 பேரும் கான்வர்சேஷன். டேய் அந்த தங்கத்தை வெளியில ஏறா, உங்ககிட்ட கொடுத்தலாம், அந்த தங்கத்தை வெளியில எடுக்கிறாங்க. இது என்ன போங்கா இருக்கு, நான் உனக்கு தந்ததை திரும்பத்தா, அதாவது தந்ததை தந்து விடுன்னு அர்த்தம். நான் உனக்கு ஏற்கனவே வந்து டைமண்ட் பிளாட்டினம்னு சொல்லிட்டு 2 ஏக்கர் நிலம் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? நான் தந்ததை திரும்பத்தா, அப்பதான் உனக்கு தங்கத்தை தருவேன். ஓகேவா, புலை பொருள் தாங்கா வெளி, அந்த தங்கத்தை தாங்காவை நம்ம தங்கம் மாத்திடுறோம். சோ தங்கத்தை வெளியில எடு அப்படின்றாங்க. 2 பேர் பேசிக்கிறாங்க, தங்கத்தை வெளியில ஏறோம் அப்படின்றாங்க. நான் ஏன் தங்கத்தை வெளியில எடுக்கணும், நான் என்ன கொடுத்தலாம், அதுக்கு திரும்பி என்கிட்ட கொடு, அப்பதான் நான் அவங்ககிட்ட கொடுப்பேன். அதாவது தந்ததை தந்து விடில், தந்ததை தந்து விடில், அப்பதான் நான் அவனுக்கு வந்து தங்கத்தை கொடுப்பேன், தங்கத்தை வெளியில எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. ஈஸியா தானே இருக்கு, இந்த வார்த்தை பாக்குறோம், அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாக்குறோம், அதுக்கான வார்த்தை பாக்குறோம், அதுக்கான ஷார்ட் கட் என்ன பாக்குறோம். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. 315 கவனிங்க, புல்லத்தை புல்லம் புறம் புல்லு மாறுன்றாங்க. அப்ப புல்லு புல்லு புல்லுன்னு சொல்லிட்டு 3 வாட்டி வருது. அப்ப வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லி வச்சுக்கலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அந்த அறிவுடையார் பண்பு. ஓகே, அந்த அறிவுடையார் தொடர்பு எங்களுக்கு மாறாது, மாறாது. புல்லு மீன்ஸ் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதன்ற அந்த இதுவே ஃபர்ஸ்ட் எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, அப்புறம் எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, இப்ப என்கிட்ட இருக்கு. அந்த அறிவுடையார் தொடர்பு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லக்கூடிய அந்த அறிவுடையார் தொடர்பு எங்களுக்கு மாறாது, எங்களுக்கு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ புல்லத்தை புல்லம் புறம் புல்லு மாறு, அப்படி 3 புல்லு வந்துச்சுன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற அந்த அறிவுடையார் சிந்தனை எங்க எல்லாருக்கிட்டையும் தொடர்பா இருக்கு, அது எங்களுக்கு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 312 பாத்தீங்கன்னா, புழு பெய்து புண் பொதியுமாறு, புழு பெய்து புண் பொதியுமாறு. இதுக்கு என்ன ஷார்ட் அப்படின்னா, ஒரு புழு வந்து புண்ணாயிடுச்சான், புழுக்கு வந்து புண்ணாயிடுச்சான், புழுக்கு வந்து புண்ணாயிடுச்சான். காரணம் என்னன்னா, அது கீழே ரோட்ல போயிட்டு இருக்கப்ப யாராவது மெதிச்சிட்டாங்க, கீழே ரோட்ல போயிட்டு இருப்ப அது யாரும் மெதிச்சிட்டாங்க. அல்லது புழு பெய்து புண் பொதியுமாறு, புழு பெய்து புண் பொதியுமாறு, புழுக்கு புண்ணாயிடுச்சான். காரணம் அது வந்து கீழே ரோட்ல போயிட்டு இருந்துச்சான் புழு, அதை யாரும் மெதிச்சிட்டாங்க, அது புண்ணாயிடுச்சான். அவ்வளவுதான். ஓகேவா, ஜஸ்ட் அந்த அப்படியே பாக்குறோம், டக்குன்னு விஷயம் போயிட்டே இருக்குங்க. புழுக்கு புண்ணாயிடுச்சு, ஏன் புண்ணாச்சு, ஏன்னா ரோட்ல போயிடுச்சு, கீழே யாரும் மெதிச்சிட்டாங்க. ஸோ அப்ப கீழோடு வாழ்தல், கீழாரோடு வாழ்தல் அப்படின்னு சொல்லி ஞாபகம். அப்படியே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 317, புறந்தமைச்சின் நன்றகத்து கூண். புறந்தமைச்சின் நன்றகத்து கூண் அப்படின்னா நல்ல விஷயத்த கூட வச்சுக்கோங்க. ஓகேவா, நன்றகத்து கூண் அப்படின்னா கூட வச்சுக்கோங்க, நல்ல விஷயத்த கூட வச்சுக்கோங்க, கெட்ட விஷயத்த புறம் தள்ளிடுங்க. கெட்ட விஷயத்த அதான் புறம் தமைச்சின், புறம் தள்ளிடு, கெட்டதை புறம் தள்ளிடு அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல விஷயம் கூட வச்சுக்கிட்டு கெட்ட விஷயத்த புறம் தள்ளிடு அப்படின்னா காலத்துக்கு நமக்கு வந்து பயன்பெறும். நல்ல விஷயத்த கூட வச்சுக்கிட்டா நமக்கு காலத்துக்கும் பயன் தரப்போம், இதை வச்சே சொல்லிடலாம். சோ புறந்தமைச்சின், கெட்டதை புறந்தள்ளிடு, நல்ல விஷயத்த கூட வச்சுக்கிட்டா என்ன ஆகும், காலத்துக்கு பயன்பெறுக. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கவனிங்க. சோ நெக்ஸ்ட் 318 கவனிங்க, புசை எலியில் வழிபெறா பால். புசையின்றி வழிபெறா பால்ன்றாங்க. இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, புசை வந்து நம்ம பூனைன்னு வச்சுப்போம், எலி வந்து எலின்னு வச்சுப்போம். அப்ப பூனை எலி வந்து என்ன ஞாபகம் வரும், டாமன் ஜெரி. டாமன் ஜெரியில டாம் இல்லாம ஜெரி இருக்காது, ஜெரி இல்லாம டாம் இருக்காது. அப்ப ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு
துணையா இருந்துக்குங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா பகையின்றி துணை வேண்டாம், துணை வேண்டாம். டி டாம் நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு ஜெரி சொல்லுது, அந்த எலிக்குட்டி பூனை கிட்ட சொல்லுது, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, நீ வேணாம் போடா, உன் ஹெல்ப் எனக்கு வேணாம், உன் துணை எனக்கு வேணாம் போ. சப்போ துணை வேண்டாம். ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, சண்டை போட்டுட்டே இருங்க. அப்ப ரெண்டுக்கும் ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த கார்ட்டூன்ல பாப்பல ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருங்க. ஸோ அப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப புசை வந்து பூனையா மாத்திட்டோம், எலி வந்து எலி. அப்ப டாம் அண்ட் ஜெரி உன்னோட துணை எனக்கு வேண்டாம்னு சொல்லுதுங்க. ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கும், எப்பவுமே பகை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டு பேருக்கும் பகை வந்து இருந்துகிட்டே இருக்கும். முடிஞ்சு போச்சா? ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க, புசையை காப்பிடுதல் புன்மீன் தலை. ஓகேவா? புசையை வந்து நம்ம பூஜை ஞாபகம் வச்சுப்போம். புசை வந்து பூஜைனா நம்ம சாமி வந்து சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிடும்போது என்ன பண்ணணும்னா தலை மேல் வைத்த செயல், தலைமேல் வைத்த செயல் அப்படின்னா தலைமேல் வைத்த செயல் பூஜை, தலை மேல் வைத்த செயல், தலைமேல் வைத்த செயல். எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துப்பா, டிஎன்பிசில எப்படியாச்சும் நான் பாஸ் பண்ணிட்டு போஸ்டிங் வாங்கணும்ப்பா. சோதான் காப்பிடுதல்னா காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்றேன் ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க, இங்க பூனை எலி, பூனை எலி, இங்க வந்து புசை காப்பிடுதல் புன்மீன் தலை. அப்ப பூஜையில நம்ம என்ன பண்ணுவோம், சாமி கும்பிடும்போது தலைக்கு மேல வைத்த செயல், அதாவது மேல் வைத்த செயல் என்ன பண்றோம், காப்பாத்துப்பா, எக்ஸாம்ல எப்படியாச்சும் நான் பாஸ் பண்ணிருப்பா, எப்படியாச்சும் காப்பாத்துப்பா, பாஸ் பண்ணி போஸ்டிங் ஆகணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ காப்பிடுதல்னா காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். ஓகே, அப்படியே பாருங்க, டக் டக்குன்னு சொல்லி பாருங்க. இது புல்லுன்னு சொல்லிட்டு 3 வாட்டி வரும். புல்லுன்னு சொல்லிட்டு 3 வாட்டி வரும். ஸோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற அந்த அறிவுடையார் சிந்தனை எங்க 3 பேர்கிட்ட இருந்து மாறாது. அந்த அறிவுடையார் தொடர்பு எங்க அப்பா, அதான் தாத்தா, எங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து புழு, அதான் புண்ணா வந்து ரோட்ல வந்து கீழே போயிட்டு இருந்துச்சு. அந்த புழு வந்து மெரிச்சதுனால அது புண்ணாயிடுச்சு. அதுக்கு என்ன பார்த்தோம், புறந்தலைச்சின் நன்றகத்துக்குன்னா நல்லது கூட வச்சுட்டா நமக்கு காலத்துக்கு பயன்பெறும், நல்லது கூட வச்சுட்டா காலத்துக்கு பயன்பெறும் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் அந்த பூனை எலி டாம் அண்ட் ஜெரி ரெண்டுத்துக்கு பகை இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே உன்னோட துணை வேண்டாம்னு சொல்லிக்கோங்க. அதுக்கடுத்து பூஜையில நம்ம என்ன பண்றோம், தலைக்கு மேல் வைத்த செயல் என்னை காப்பாத்துப்பான்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, இன்னும் 5 தான் முடிஞ்சு, முடிச்சுக்கோங்க. பூண்ட பறையறையார் ஆயினார் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா அடைந்தவர் மீது ஐயம். இது ஷார்ட்கட் இல்லை, இதுக்கான அர்த்தமே நான் சொல்லிடுறேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்த வந்து ஒர்க்குக்கு ஒரு ஆளை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலை செய்யறவங்க சின்ன மிஸ்டேக் செய்யதான் செய்வாங்க. அந்த சின்ன மிஸ்டேக்ஸையே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஓகே, அதான் அடைந்தவர் மீது ஐயம். நம்ம ஒருத்தவங்க வேலை பார்த்து இப்போ கிடைச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம். சும்மா அவங்க எதாவது பண்ணிட்டே இருக்காங்க, என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, நோண்டிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடைந்தவர் மீது ஐயம். நம்ம ஒருத்தங்க வேலைக்கு ஆள் கிடைச்சிருக்காங்க, நம்ம ஒருத்தர் கிடைச்சிருக்காங்கன்னா அவங்க பண்ற பெரிய விஷயத்த போகணும், சின்ன மிஸ்டேக்ஸே குத்தி காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அதான் பூண்ட பறையறையா ஆயினார் இல் அப்படின்றது அர்த்தம். இதுக்கு மட்டும் ஷார்ட்கட் கிடையாது, ஜஸ்ட் அதை சொல்லிக்கிட்டே அப்படியே புரிஞ்சுக்குவோம். ஓகேவா? அடைந்தவர் மீது ஐயம். ஓகே, பூண்ட பறையறையார் ஆயினார் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 321 பார்த்தீங்க அப்படின்னா பூவோடு நாரியைக்கு மாறு, பூவோடு நாரியைக்கு மாறு. ஸோ அப்போ பூவோடுன்னு வந்தாலும் என்ன வரும், பூவும் பெரியாரும். பூ அவ்வளவுதான், வேற எங்கேயுமே இந்த மாதிரி வார்த்தை வந்திருக்காது. பூவோடுன்னு சொல்லிட்டு வேற எங்கேயுமே வந்திருக்காது. ஸோ பூவோடு பூவும், பூவை சேர்த்து என்ன இருக்கும், நிறைய பெரிய வாசனை வரும். ஸோ அப்ப பெரியாரும். அப்ப பூவோடு பூவை சேர்த்தீங்கன்னா பெரிய வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பூன்னு இருக்கு, வேற எங்கேயுமே பூன்னு வந்திருக்காது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் 322 பார்த்தீங்கன்னா பெண் பெற்றான் அஞ்சான் இழைவன் சொல்றாங்க. அப்ப பெண் பெற்றான்னா யாரு, ஒரு பெண் வந்து 5ஆம் இருந்தாங்கன்னா அவங்களோட ஈஸியா ராஜா கூட ஆயிட முடியுமா. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டி யாரை சொல்லலாம், நமது வேலு நாச்சியார் சொல்லாம 1890 வந்து சிவகண்டையை மீட்டு எடுத்திருப்பாங்க. ஓகே, சோ பெண் பெற்றான் அஞ்சான் இறைவன் இருக்கு. நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பெண் வந்து 5ஆம் இருக்காங்கன்னா அவங்களால அரசரா கூட ஆயிட முடியுமா ஈஸியா. ஓகேவா? அரசருக்கு எழுதுன்ற அவங்க ராஜாவை ஈஸியாயிடும் நம்ம மாத்திக்கலாம். ஓகே, ராஜா கூட சீக்கிரமா ஆயிடுவாங்க. ஓகே, எதுப்போ ஒரு பெண் வந்து 5ஆம், அதாவது பயப்படாம துணிச்சலா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ராஜாவை கூட எளிமையா ஆயிடுவாங்க. ஓகே, அரசரா கூட எளிமையா ஆயிட முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த ஷார்ட்கட். அப்ப பெண் பெற்றான் அஞ்சான் இழைவு அப்படின்னா ஈஸியா ராஜா கூட ஆயிடலாம். நமக்கு அந்த அஞ்சாமை, அந்த பயம் மட்டும் இல்லை அப்படின்னா. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா 323 பெய்யுமாம் பெய்யாதெனினும் மழை. இது அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதாவது மழை பெய்யாதுன்னு சொன்னா கூட மழை பெய்யாதுன்னு சொன்னா கூட மழை பெய்யுமா. ஓகேவா? பெய்யுமாம் பெய்யாதெனினும் மழை பெய்யாதுன்னு சொன்னா மழை பெய்யுமா அப்படின்னு என்ன அர்த்தம், தாமே உதவுபவர். எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணாதீங்கப்பா, வேணாப்பா அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப இது வந்து ஷார்ட்கட் தேவையில்லை, ஜஸ்ட் இல்லை கூட அர்த்தமே நமக்கு புரியுது. ஓகேவா? பெய்யுமாம் பெய்யாதெனினும் மழை, தாமே உதவுபவர். நம்ம ஹெல்ப்பே கேட்கலாலும் ஹெல்ப் வேணாம்னு சொன்னாலும் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெரிதாகிழின் பாம்பு கண் பாரும் உடைத்து. இது வந்து ஷார்ட்கட் இல்லை, இதுக்கான அர்த்தமே நான் சொல்லிடுறேன். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, ஒருத்தர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா அந்த ஹெல்ப் பெருசா பார்க்கணும்.
ஓகே, இவங்க வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகேவா, இவங்க வேற என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவங்க சின்னதா பண்ண ஹெல்ப்பையும் நம்ம பெருசா பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். அதாவது பெரிதாகிழின் என்ன அர்த்தம், பெற்றதுனால் மகிழ்க. அவன் பண்ண சின்ன ஹெல்ப் பார்த்து நம்ம பெருசா வந்து இதுவா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அவங்க வேற ஏதாவது செய்வாங்களா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஸோ அப்ப இந்த வார்த்தையை மட்டும் பிடிங்க. ஓகேவா, பெரிதாகிழின் அப்படின்னா பெற்றதனால் மகிழ்க. அவர் பண்ண சின்ன ஹெல்ப்பே பெருசா பாருங்க, ஏன் வந்து இது பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா, பெரிதாகிழின் பாம்புக்கண் பாரும் உடைத்து அப்படின்னா அவன் பண்ண சின்ன ஹெல்ப்பே பெருசா பாருங்க, அதாவது பெற்றதனால் மகிழ்கன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ லாஸ்ட் ஒண்ணுதான் இருக்கு. இதுல வந்து 325 வரைக்கும் தான் சொல்ல போறேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் பாருங்க, பெரிது உக்கோடி காட்டி விடும். ஓகேவா, கோடி தெருக்கோடிக்கு போயிருவோமா, என்னது பெரிது உக்கோடி காட்டி விடும். நீ தெருக்கோடிக்கு போயிடுவோம் ராஜா. எப்ப தெரியுமா, பொறுப்பில்லாத செயல் அழியும். எப்ப தெரியுமா, என்ன சொல்றாங்க, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய அந்த வேலையை, அதாவது அந்த வேலையை நீங்க தான் செய்யணும். ஆனா அதை நீங்க செய்யாம அந்த வேலையை ஒரு சோம்பேறி நபருக்கு அந்த வேலையை நீங்க சொல்றீங்க, இது செஞ்சிருப்பா, இது பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அந்த வேலையை இன்னொருத்தவங்க நீங்க செய்யும் போது, சோம்பேறி நபருக்கு சொல்லும் போது அது வந்து என்ன, பொறுப்பில்லாத செயல் அழியும். அந்த செயல் வந்து அழிஞ்சு போயிடும். புரியுதுங்களா, பொறுப்பா அந்த வேலையை நீங்க தான் செய்யணும். அந்த வேலையை தூக்கி ஒரு சோம்பேறி நபர்கிட்ட அந்த வேலையை நீங்க சொன்னீங்கன்னா அதான் கோடிக்கு போயிடுமா, பொறுப்பில்லாத செயல் அழிஞ்சிடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. ஓகேவா, பெரிதும் உக்கோடி காட்டி விடும், பொறுப்பில்லாமல் செயல் அழியும். ஸோ பொறுப்பில்லாம அந்த செயலை ஒரு சோம்பேறிகிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், அது வந்து அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டு சொல்றாங்க. இதான் அதுக்கான அர்த்தம். இது ஷார்ட்கட் சொல்ல அர்த்தம் தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 326ல இருந்து 350 வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். ஓகேவா, பார்ட்னு சொல்லிட்டு ஒரு மொத்தம் ஒரு 15 இல்ல 16 பார்ட்ல நான் முடிச்சிருவோம். ஓகேவா, ஒரு பார்ட்ல 25 பழமொழிகள் பார்த்து ஒரு 16 பார்ட்ல நான் முடிச்சிடலாம். டக்குன்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன், பாத்துருங்க. ஸோ டக்குன்னு அப்படியே நான் சொல்றேன், எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. அப்படியே டக்குன்னு சொல்றேன், அப்படி ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, பாம்பரியும் பாம்பின் கால். பாம்பின் கால்னா அர்த்தம், ஒரு பொண்ணை பத்தி பொண்ணு தான் தெரியும், அப்படி இருக்கிற அறிவாளியா தான் இருப்பான். அதாவது நெருப்பு வந்து டான்ஸ் ஆட முடியாது, பிறரால் முடியாது. ஸோ இது வந்து பால், அதாவது மாடு வந்து பால் கறக்காது. ஸோ வரி கட்ட முடியாது, அதாவது வரி வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பிணினா நோய். ஸோ பின்னா நோய்க்கு வந்து மருந்து தான் தேவை. ஸோ பூரி தான் என்னைக்குமே நான் உறுதியா சொல்லுவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்புறம் வேற என்ன பார்த்தோம், பிறரை அதான் கல்லர்னா கெட்டவன் அர்த்தம். ஸோ கெட்டவன் கண்ணுக்கு நல்லவனும் கெட்டவங்க தான் தெரிவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேதையர் நட்பு, இது பேதையர் நட்புனே இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது புலியும் வலியே, அதாவது வந்து அந்த பொருள் வந்து பாதுகாக்கும், ஒரு பொருள் வந்து பாதுகாக்கும். புதருக்கு புலியும் வலியே, புலிக்கு புதரும் வலியான்றது என்னது, பொருள் வந்து பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னது, ஓகேவா, அதாவது பொய்யா வந்து சொல்லக்கூடாது. இது நமக்கு என்ன இருக்கும், புல்லுனா வந்து பொய்ன்னு அர்த்தம், புல்லுனா வந்து பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப பொய்யா வந்து தற்பெருமையா சொல்லிக்கூடாது. முடிக்காத விஷயத்த நான் முடிச்சிருவேன் பண்ணிடுவேன் சொல்லிட்டு சும்மா அதே சொல்லிட்டு கூடாது, இறங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நமக்கு இங்க என்ன இருக்கு, புலம்புல வண்ணத்து புல் அப்படின்னா அதான் புலம் பெயர்ணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடணும். உனக்கு வந்து செட் ஆகுனா உன் குணத்தை மாத்திக்கலாம், நீ அங்க போயிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குணம்னு சொல்லிட்டு அதை பார்த்துருப்போம். அடுத்து முந்தி குணம் வந்து புலித்தலை, அதான் தலை முகம் முன்னர். தலைனா நாய் பெருசா, புலி பெருசானா புலி தான் பெருசா, அதாவது பெரிய பெருமை. ஸோ புலியோட முகத்துல உண்ணி இருக்கிறது நல்லது, அதாவது செய்த நன்மை, நன்மைன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அப்புறம் புலிக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா அதுக்கு வந்து பழையவரா மாறிடுவோம். அப்புறம் புலைப்பொருள் தாங்கி, அதான் தங்கத்தை கொடுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் உனக்கு கொடுத்ததுல எனக்கு திருப்பி கொடு, தந்ததை திரும்ப தான், அதாவது தந்ததை தந்து விடு, அப்பதான் நான் உனக்கு தங்கத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது புல்லுன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து என்ன அர்த்தம், அறிவுடையார் தொடர்பு, எங்க எல்லாருக்கும் அந்த அறிவுடைய தொடர்புன்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்புறம் புழு பெய்து புண்ணு, அதான் இது வந்து பார்த்திருப்போம். இது வந்து புழுக்கு வந்து புண்ணாயிடும், ஏன்னா கீழே வந்து ரோட்ல போறதுனால மெதிச்சிருவாங்க, அது புண்ணு வந்து வந்துடும். அப்புறம் நன்றகத்து புண், அதான் நல்லதெல்லாம் கிட்ட வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், காலத்துக்கு பயன்பெறுக. நன்றகத்து புண்ணா நல்லதெல்லாம் பக்கத்துல வச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடும், காலத்துக்கு பயன்பெறும், கெட்டெல்லாம் தூக்கி போட்டுடணும். ஸோ பூனை எலினா அது ரெண்டு பகைமையா இருக்கும். ஸோ துணை வேண்டாம், உன்னோட துணை வேண்டாம்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்புறம் பூஜை பண்ணும்போது தலைக்கு மேல வைத்த செயலு நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அப்புறம் இங்க வந்து அதான் இது வந்து அடைந்தவர் மீது ஐயம், இது நான் டேரக்டா சொல்லிட்டு ஷார்ட்கட் கிடையாது, இதுக்கு பூனே வந்துரு போகுது. ஓகேவா, பூவையும் சேர்த்தீங்கன்னா பெரிய வாசனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பெண்ணுக்கு வந்து அஞ்சாமை, அந்த அஞ்சாமைன்ற அந்த துணிச்சல் இருந்துச்சுன்னா ராஜா கூட ஈஸியா இல்லை, எளிமையா இல்லை, அரசருக்கு எளிமையான்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அப்புறம் பெய்யுமாம் பெய்யாது இன்னும் மழை, நம்ம கேட்காமலே ஹெல்ப் பண்ணுவாங்க, தாமரே வந்து உதவுபவர். அப்புறம் பெரிதாகிழி பாம்புக்கண் பாரும் உடைத்து, பெரிதாகினா அர்த்தம் பெற்றதுனால் மகிழ்க, சும்மா அவங்களே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பெரிதும் முக்கோடி காட்டி விடும், ஒரு வேலையை நீங்க தான் பண்ணணும், சோம்பேறி கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டா அது என்னதான் ஆகுமா, வேஸ்டா தான் போயிடும். அதாவது பொறுப்பில்லாத செயல் கண்டிப்பா அது வேஸ்டா தான் போயிடும், அழிஞ்சிடும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, கண்டிப்பா இந்த ஷார்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.